ஓம் சாந்தி. 19/6/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சிவ்பாபா உங்களுடைய மலர்கள் ஆகியவற்றை ஏற்க முடியாது. ஏனென்றால் அவர் பூஜைக்குரியவராகவோ அல்லது பூஜாரியாகவோ ஆகுவதில்லை. நீங்கள் கூட சங்கம யுகத்தில் மலர் மாலைகளை அணிய வேண்டியதில்லை. கேள்வி: எதிர்கால ராஜ்ய சிம்ஹாசனத்தின் அதிகாரியாக யார் ஆகுகிறார்கள்? பதில்: யார் இப்போது தாய் தந்தையின் இதய சிம்ஹாசனத்தை ஜெயிக்கிறார்களோ அவர்கள்தான் எதிர்கால சிம்ஹாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆகிறார்கள். அதாவது சிவபாபாவின் மீது எல்லாருக்கும் அன்பு இருக்கு. அவர் எப்பவுமே எல்லையற்ற தந்தை தான். ஆனால் சாக்காரத்துல பிரம்மா பாபா மற்றும் அம்மாவனுடைய இதயத்தை ஜெயிக்கணும் அப்படின்றார். அப்படின்னா அவங்களுடைய இதயத்துல இடம் பிடிக்கணும், நல்ல விதமாக நடந்துக்கணும், நல்ல சேவை செய்யணும், நடத்தை நல்லா இருக்கணும். அப்போதான் எதிர்கால சிம்ஹாசனத்திற்கு அதிகாரி ஆகுவீங்க அப்படின்றார். குழந்தைகள் தாய் தந்தையின் மீது வெற்றி அடைவது அதிசயமாக இருக்கிறது. முயற்சி செய்து தாய் தந்தையை விட முன்னேறி செல்கிறீர்கள். முரளியின் பாடல்: ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் இறைவா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலினால் சர்வவியாபி என்ற ஞானம் பறந்து விடுகிறது. நினைவு செய்கிறார்கள். இப்படி இறங்கி வாங்கு அப்படின்னு நினைக்கிறாங்கனால என்ன அர்த்தம்? இங்க இல்லைன்னு அர்த்தம். இப்போது பாரதம் மிகவும் துக்கத்தில் இருக்கிறது. நாடகத்தின்படி இந்த பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது உலகத்தினருக்கு தெரியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு அல்லது துக்கத்தில் இருப்பவர்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார். அதே தந்தை வந்துவிட்டார் என்பதை குழந்தைகள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். அதாவது எந்த தந்தையே ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாங்கன்னு கூப்பிட்டீங்களோ, இப்போ அவர் இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார். குழந்தைகளுக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. அதாவது நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்து முழு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ரகசியத்தை கூறுகிறேன் என்று பாபா சுயம் கூறுகிறார். சிருஷ்டி ஒன்றுதான், புதியதாகவும் பழையதாகவும் மாறுகிறது. எப்படி குழந்தை பருவத்தில் உடல் புதியதாகவும் பிறகு பழையதாகவும் மாறுகிறது. புதிய ஷரீரம் பழைய ஷரீரம் என்று இரண்டு ஷரீரங்கள் இருப்பதில்லை. அதேபோல் உலகமும் ஒன்றுதான். புதியதிலிருந்து இப்போது பழையதாகிறது. புதியதாக எப்போது இருந்தது இதை யாரும் சொல்ல முடியாது. தந்தை வந்து புரிய வைக்கிறார். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள். மேலும் கர்மேந்திரியங்கள் மூலமாக படிப்பினைகளை கடைப்பிடிங்கள் என்று பாபா அடிக்கடி கூறுகிறார். போகும் போதும் வரும் போதும் இந்த பிரம்மா பாபாவை பார்க்கிறீர்கள். ஆனால் சிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள். அனைத்தையும் சிவ் பாபா தான் செய்கிறார் என்று நினையுங்கள், இந்த பிரம்மா அல்ல. இவருடைய ரூபம் இந்த கண்களுக்கு தெரியலாம், ஆனால் உங்களுடைய புத்தி சிவ்பாபாவின் பக்கம் செல்ல வேண்டும். இப்போது ஆத்மாவின் சிறகுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கல் புத்தியாகி விட்டிருக்கிறார்கள். கல்லிலிருந்து மீண்டும் தங்கமாக மாற்ற நான் வரவேண்டி இருக்கிறது. இப்போது எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள்? கடுகு போல் உலகம் நிறைந்திருக்கிறது. அதாவது கொச கொச நிறைய மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றார்.
இப்போது அனைத்தும் அழியப் போகிறது என்று தந்தை கூறுகிறார். அதாவது கடுகு கீழே சிந்திருச்சுன்னா கொச கொசன்னு பரவிடுறது. அதுபோல எங்க பார்த்தாலும் மனித தலைகள் கொச கொசன்னு இருக்கு. இதெல்லாம் அழியப் போகுது அப்படின்றார். சத்தியுகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். பாபாவிற்கு மாலை போடலாம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். ஆனால் இவருக்கு மாலை அணிவித்தால் உங்களுடைய புத்தியின் தொடர்பு இவர் மீது போகும். ஆகையால் மாயையின் அவசியம் இல்லை என்று சிவபாபா கூறுகிறார். நீங்கள்தான் பூஜைக்குரியவராக ஆகுகிறீர்கள். பூஜாரியாகவும் நீங்கள்தான் ஆகுகிறீர்கள். நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரிகள். உங்களுடைய சித்திரத்தையே பூஜை செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள். அதாவது நீங்களே பூஜைக்குரியவர்களாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய படங்களை நீங்களே பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. நான் பூஜைக்குரியவராக ஆகுவதும் இல்லை, எனக்கு மலர்களின் அவசியமும் இல்லை என்று சிவபாபா கூறுகிறார். அதாவது சிவபாபா எவர் பூஜ்ய, அவர் எப்பவுமே பூஜைக்குரியவர். ஆனா இந்த இடத்துல நான் சத்தியுகத்திலையும் வரமாட்டேன், பூஜைக்குரிய நிலையை அடைய மாட்டேன், துவாபர யுகத்துல பூஜாரியாகவும் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நான் எதற்காக இதை அணிய வேண்டும்? உங்களை போல நான் தேவதையாகவும் ஆகிறதில்ல, பூஜாரியாகவும் ஆகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மாலை அணியணும் அப்படின்றார். ஆகவே ஒருபோதும் மாலை போன்றவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் பூஜைக்குரியவராக ஆகுகிறீர்கள். பிறகு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மலர்களை அணிந்து கொள்ளுங்கள். முதல்ல பூஜைக்குரியவராக ஆகுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ மாலைகள் அணிங்க. சங்கம யுகத்துல வேண்டாம் அப்படின்றார். நான் குழந்தைகளாகிய உங்களுடைய மிகவும் அன்பான கீழ்ப்படிந்த தந்தையாகவும் இருக்கிறேன், ஆசிரியராகவும் இருக்கிறேன், வேலைக்காரனாகவும் இருக்கிறேன். எனக்கு எதுக்கு இந்த மாலையெல்லாம் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். இந்த பழைய உலகத்தில் ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் தூய்மையற்றதாக இருக்கிறது. தங்கம் 9 கேரட் என்றால் நகையும் 9 கேரட் தான். தங்கத்தில்தான் கலப்படம் சேருகிறது. ஆகையால் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. ஆத்மா நிர்லேப் இல்லை அப்படின்றார். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். நீங்கள் நடிகர்கள், முழு நாடகத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் நாடகத்தின் அனுசாரம் கடந்து செல்கிறது. இலை அசைந்தது, இந்த காட்சியும் நாடகத்தில் கடந்துவிட்டது. மற்றபடி ஒவ்வொரு இலையும் பகவானின் கட்டளையினால் அசைகிறது என்பது கிடையாது. இல்லை, இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை குழந்தைகளை கடின உழைப்பு செய்வித்து தகுதியானவர்களாக ஆக்குகிறார். சிம்ஹாசனத்தில் அமரக்கூடியவர்கள் ஆகுவதற்கு தந்தை கூறுகிறார், இப்போது என்னுடைய இதய சிம்ஹாசனத்தை வெற்றி அடைந்தீர்கள் என்றால் எதிர்காலத்தில் சிம்ஹாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆகுவீர்கள். நரனிலிருந்து நாராயணனாகும் அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மாயாவை வெற்றி அடைவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளை அன்பாக நடத்துங்கள், ஆனால் ட்ரஸ்டியாக இருங்கள். பிரபு, இது அனைத்தும் தாங்கள் கொடுத்தது என்று பக்தி மார்க்கத்தில் சொன்னீர்கள் அல்லவா? அதே நேரத்துல குழந்தை இருந்து போயிடுச்சு அப்படின்னா அப்போவும் என்ன சொன்னீங்க? தாங்கள் கொடுத்த பொருளை தாங்களே எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் அழுவதற்கான விஷயமே இல்லை. ஆனால் இதுவோ அழுகையின் உலகமாகும். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, யுகங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது.
இந்த நாடகத்தின் சக்கரத்தை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. எப்போதும் நாம் சிவ்பாபாவினுடையவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். சிவ்பாபா நம்மை படிக்க வைக்கிறார். சிவ்பாபா இந்த பிரம்மா மூலமாக எப்போதும் படிப்பினைகளை கொடுக்கிறார். அப்போது சிவ்பாபாவின் நினைவில் மிகவும் ஆனந்தம் வந்து கொண்டே இருக்கும். இறை தந்தை படிக்க வைக்கிறார். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது! எவ்வளவு இனிமையான பாபா! இனிமையான விஷயம் நினைவு செய்யப்படுகிறது. எப்படி நாயகன் நாயகிக்கிடையே அன்பு ஏற்படுகிறது. அவர்களிடம் விகாரத்திற்கான அன்பு கிடையாது. அதாவது உண்மையான காதலன் காதலிகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். இந்த லைலா மஜ்னு, ஹீர் ராஞ்சா, ரோமியோ ஜூலியட் அவங்க எல்லாம் காதலன் காதலிகள். ஆனா எங்கேயும் விகாரத்திற்காக அவங்க காதலிச்சாங்கன்றது காட்டப்படலை. தெய்வீக காதல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருப்பார்கள். உங்களுடையது இது ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையேயான தொடர்பாகும். பாபா எவ்வளவு ஞான கடலாக, அன்பு கடலாக இருக்கிறார் என்று ஆத்மா சொல்கிறது. இந்த தூய்மையற்ற உலகத்தில், தூய்மையற்ற உடலில் வந்து நம்மை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். சிவ்பாபா உங்களை இவர் மூலமாக கூழாங்கலில் இருந்து வைரம் போன்று மாற்றிக்கொண்டிருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையின் இதய சிம்ஹாசனத்தை வெற்றியடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். குடும்பத்தில் ட்ரஸ்டியாகி இருந்து அனைவரையும் அன்பாக நடத்த வேண்டும். மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், யோக பலத்தினால் ஆத்மாவை சுத்தமாக்க வேண்டும். இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கு மலர் மாலையை ஏற்றுக்கொள்ளாமல் மனமுள்ள மலராக ஆக வேண்டும். வரதானம்: பலனுக்கான ஆசையை தியாகம் செய்து நன்றாக முயற்சி செய்யக்கூடிய உயர்ந்த முயற்சியாளர் ஆகுங்கள். யார் முயற்சியின் பலனை அனுபவிப்பதற்கான ஆசை வைப்பதில்லையோ அவர்களைதான் உயர்ந்த முயற்சியாளர் என்று சொல்லப்படுகிறது. எங்கு ஆசை இருக்கிறதோ அங்கு சுத்தம் முடிந்து விடுகிறது. மேலும் யோசிப்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். யார் இங்கேயே பலனை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய எதிர்கால வருமானம் சேமிப்பாகுவதில் குறை ஏற்படுத்தி விடுகிறார்கள். ஆகையால் ஆசை என்ற வார்த்தைக்கு பதிலாக நல்லது என்ற வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள். ஹிந்தில ரைமிங்கா இருக்கு. இச்சா அப்படின்னா ஆசை, அச்சா அப்படின்னா நல்லது. ஆகையில இச்சா வேண்டாம், அச்சா என்ற வார்த்தையை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்றார். உயர்ந்த முயற்சியாளர்கள் சதா ஃப்ளாலெஸ் ஆக, அதாவது கரையற்றவர்களாக ஆகுவதற்கான முயற்சி செய்வார்கள். அதாவது டைமண்ட்ஸ் பத்தி சொல்லும் போது ஃப்ளாலெஸ் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த டைமண்ட்ல எந்த ஒரு குறையோ தோஷமோ இருக்காது. அதுக்கு தான் மதிப்பு அதிகம். அதுபோல உயர்ந்த முயற்சியாளர்கள் சதா ஃப்ளாலெஸ் டைமண்ட் ஆகிறதுக்கு முயற்சி செய்வர். எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அடைய மாட்டார்கள். ஸ்லோகன்:
சாதனங்களை தாமரை மலராகி பயன்படுத்துங்கள். ஏனென்றால் இது உங்களுடைய கர்ம யோகத்திற்கான பலனாகும். அதாவது நீங்க தியாகம் செய்து கர்ம யோகி வாழ்க்கை வாழ்றீங்கன்னா உங்களுக்கு அனைத்து சாதனங்களும் கிடைச்சிடும். அது நீங்க தாமரை மலராகி யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா பற்றற்றவராகி நீங்க யூஸ் பண்ணுங்க. கிடைச்சது இங்கேயே அனுபவிச்சிட்டீங்கன்னா எதிர்காலத்திற்கான சேமிப்பு ஆகாது. அவ்யக்த சமிகை. சர்வஸ்வ தியாகி குழந்தைகளிடம் முக்கியமாக சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மையின் குணம் அவசியம் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகள் சுயம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேலும் அனைவரையும் கவர்ந்து விடுவார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் சிநேகமானவர்களாக ஆகி விடுவார்கள். ஒருவேளை சரளத்தன்மை இல்லை என்றால் சிநேகமும் இருக்க முடியாது. சாக்காரத்திலும் பார்த்தீர்கள், பிரம்மா பாபா எந்த அளவிற்கு ஞானம் நிறைந்தவராக இருந்தாரோ அந்த அளவிற்கு சரள சுபாவம் இருந்தது. வயோதிகர்களிடம் வயோதிகராக, குழந்தைகளிடம் குழந்தையாக இருந்தார். அதுதான் பிரம்மா பாபாவுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி சரளமான நேச்சர் இருக்கணும், சுபாவம் இருக்கணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.